ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 91. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 91 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, நீங்கள் டே பை டே கண்டினியூஸாக இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறனால தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுது, நாங்கள் வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால எங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நானும் வீக்லி ட்வைஸ் சாட்டர்டே சண்டே எப்படியாவது ஒரு டைமாவது நான் அவுட் சைடு ஃபுட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். அது எப்படி சாப்பிடுவேன்னா கேஎஃப்சி, பர்கரு, நக்கட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். ஆனால் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு உங்கள் நிறையா சில பேரோட கமெண்ட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ஆஃப்டர்நூனில் சாப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய நைட்டு டின்னரை வந்து நான் வந்து லைட் வெயிட்டாக எடுத்துக்கேன். எப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸோட முடிச்சிடுவேன். ப்ரோட்டீனும் எடுத்துக்க மாட்டேன், காப்ஸும் எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி ஏதாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிளும் எடுத்து அந்த டேக்குரிய கலோரிஸை வந்து நான் அதில் ஈக்குவல் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வெயிட்டும் லாஸ் இருக்கும், வெயிட் கெயினும் ஆகாது. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் பண்ணலாம், இன்னும் எது வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்றது டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அது மாதிரி என்னுடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் அங்கங்கே ஒரு குட்டி டிப்ஸஸ் வந்து நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் சூப்பராக 1 மந்தில் 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் சூப்பர் ஹெல்த்தியாக குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ நைட்டு எங்கே போய் ஆஃப்டர்நூனில் நல்ல வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்டு தானே இல்லை, வீட்லேயுமே நல்ல ஹெல்த்தி ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, பிரியாணி அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருக்கேன். எனக்கு நைட்டுக்கு வந்து சாப்பாடு வேணாங்கிற அளவுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி நைட்டு போய் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆரஞ்சோ இல்லை வாட்டர் மெலானோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை டப்புன்னு எடுத்து லைட்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அந்த டேயும் உங்களுக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆயிரும். உங்கள் வெயிட்டும் கெயின் ஆகாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எப்படி என்னுடைய வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே எப்பயும் போல் ஹாட் வாட்டர் வெள்ளை பூண்டு நல்லா வதக்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா டீடாக்ஸ் ஜூஸுக்காக பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டெய்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய வெயிட் லாஸ் வந்து ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது, சூப்பராக வெயிட்டும் லாஸ் ஆகுது. நிறையா பேர் வெயிட் லாஸ் ஏனோ தானே நான் வெயிட் லாஸ் பண்ணால் போதும், எனக்கு உடம்பு குறைஞ்சா போதும்னு சொல்லி என்னென்னமோ ஃபாஸ்டிங்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே சாப்பிட்டு உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே க்யூர் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். குதிரைவாலி அரிசியில் பொங்கல், சாம்பார், முட்டை, இது 3 எடுத்துக்கிட்டேன். இதில் எங்கே ஃபைபரை காணும் அப்படின்னா மில்லட்ஸில் ஃபைபரும் இருக்குது, காப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அவுட்டிங் போகிற வேலை இருந்துச்சு. இது வந்து நம்ம துபாயில் உள்ள மினி குற்றாலம் அந்த மாதிரி சொல்லலாம். 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் இது வரும். இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து இந்த குட்டையில் தேங்கி இந்த சைடு வந்து இந்த மாதிரி விழும். அப்போ விழும்போது நம்ம போய் குளிக்கும்போது நல்லா நம்ம குற்றாலத்தில் குளிக்கிற ஃபீல் இருக்கும். பட் நம்ம குற்றாலத்தில் வர்றது மூலிகை தண்ணி, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் மாதிரி தான். பட் பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இதோடைய வேல்யூ வந்து என்னென்னு தெரியும். ஸோ நாங்கள் இந்த டைம் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலில் போயிட்டு நல்லா சூப்பராக நேற்று என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஓடையிலலாம் குட்டி ஃபிஷ்லாம் தெரிஞ்சிச்சு. நம்ம குட்டீஸ்லாம் கூட்டு போயிருக்கோம்ல, அவங்களுக்கு இது எல்லாம் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே துபாயில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்கள நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்து கட்டிச்சோறு கட்டி கொண்டு போகிற மாதிரி நாங்கள் இங்கே துபாயில் கொண்டு போயிருந்தோம். லெமன், ஏன்னா நாங்கள் போகிற பிளேஸ் சைடு வந்து கடைகள் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ சாப்பிட்டோன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா ரொம்பவே பசிக்கும். அதனால நான் சப்பாத்தி, இந்த பச்சை புளி துவையல் வந்து நான் கொண்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து லெமன் ரைஸும் மஷ்ரூம் கிரேவி எல்லாம் கொண்டு வந்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா தண்ணியில் விளையாடிட்டு வந்ததுக்கு அதுக்கும் எனக்குலாம் செம்ம பசி. வீடியோவில் ஒரு 2 சப்பாத்தி காமிச்சிருந்தேன். பட் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சப்பாத்தியே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்ற வழியிலே வந்து இந்த மாதிரி அரேபியன் ஸ்வீட் வந்து இது வந்து அரேபியன் ஸ்வீட்டு, இது பேர் வந்து லுக்கேன் மத்து. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நார்மலாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் ஹனி சீஸ் பால் தான் வாங்கியிருந்தேன். மேலே ஃபுல்லாமே நல்லா ஹனி ஊற்றிருந்தாங்க, நடுவில் வந்து சீஸ் இருக்கும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்வீட்டு தான். பாருங்கள், நான் எந்த மாதிரிலாம் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனால் நான் வெயிட்டும் லாஸ் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு இதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே நைட்டு வந்து நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவாக பாருங்கள், தெரியும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் வீட்டுக்கு ஒரு 4 o'clockலாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. காஃபிலாம் நல்லாவே எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு
நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் அந்த மாதிரி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் அப்போ டீ காஃபி குடிக்காமல் ஏக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைச்சாலுமே நம்ம நல்ல ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நம்ம பண்ணுற ரொட்டீனை கண்டினியூவாக பண்ணணும். நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தும் டயர்டாக இருந்துமே நான் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக வாக் பண்ணேன். இதுதான் நம்ம பண்ணுற வெயிட் லாஸில் பண்ணுற ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நம்ம டைம்னஸ் பார்க்காம கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடி ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எனி டைம் குக்கிங், குட்டீஸை பார்க்குறது, ஹஸ்பண்டை பார்க்குறது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, நம்ம பிடிச்சிட்டு வந்த மீனை சும்மா விட்டால் அது பாவம் இல்லையா? உடனே ஃபுட்டு வாங்கியாச்சு, அதுக்கு ஒரு பாட்டு வாங்கி இது எல்லாமே போட்டு விட்டாச்சு. இது எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்றது எனக்கு தெரில. நான் ஃபிஷ்ஷு இது வரைக்கும் வளர்த்தது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அது ஒரு அழகானதாக இருந்துச்சு. ஒன் டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்ப்போம் எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னுடைய நைட்டு டின்னர் நல்லா ஆஃப்டர்நூன் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டாச்சு. கரெக்டாக நான் இந்த வாட்டர் மெலான் மட்டும்தான் என்னுடைய நைட்டு டின்னராக எடுத்திருந்தேன். இது எடுக்கும்போது இதில் கலோரிஸ் கம்மி. நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.